ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலுங்க, ரிங் முறுக்கு. ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும்ல, ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா இருப்போமா, ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். குழந்தைங்களும் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. போய் எப்போ பார்த்தாலும் கடையில் போய்ட்டு அதையும் இதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னத்துக்கு நம்மளே வீணாக்கிக்கணும். குழந்தைங்களையும் வீணாக்கி ஆரோக்கியத்தை நம்மளும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ பச்சரிசி மாவை எடுத்திருக்கேன் கையில். இப்போ பச்சரிசி மாவு, உளுந்து பொடி, ஏற்கனவே நான் கஞ்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உளுந்து, கருப்பு உளுந்து பொடி, அதை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னான்னு பார்த்துடலாமா? பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இடியப்ப மாவு வீட்டில் வச்சுருந்த மாவாக இருந்தாலும் சரி. நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு எப்போதுமே வந்து கழுவி காய வச்சு கோல மாவுக்காக அரைச்சிட்டு வந்து வச்சுருப்பேன். அந்த மாவை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப்பு, அதே கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு என்னென்ன பொருள் இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா, சீரகம், பெருங்காயத்தூள். என்கிட்ட பெருங்காயத்தூள் காலி ஆயிடுச்சு. கட்டி பெருங்காயத்தை கரைச்சி தண்ணியாக ஊற்றிருக்கேன். அடுத்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பெல்லு கூட போட்டுங்க, அது உங்களோட விருப்பம் தான். தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள். ஏன்னா கலர் பொடி போடக்கூடாது, கலர் பொடியை அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ கலருக்காக நம்ம வீட்டில் சாப்பிட்றது தானே, அதுவே கலர் நல்லா வந்துருச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த பச்சரிசி மாவு, உளுந்து பொடியெல்லாம் போட்டிங்கன்னா மாவு அப்படியே ரெடி ஆகிடும். அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டு, அப்படியே கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து அப்படியே கையில் பென்சில் மாதிரி அப்படியே திரட்டினீங்கன்னு வைங்க. அப்படியே விரலை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான். அப்படியே மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடானவனா அப்படியே அந்த முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துருங்க. சூப்பராக முறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அட்டகாசமான சூப்பரான ஒரு ரிங் முறுக்கு வீட்டிலே நம்ம தயார் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.